ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு மணக்க மணக்க சூப்பரான காராமணி போட்டு கருவாடெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு தான். சூப்பரான ஹெல்த்தியான காய் போட்டு நம்ம செஞ்சிருக்கோம். இந்த ஹெல்த்தியான கருவாடு குழம்பு நம்ம டிஃபனுக்கும் சாதத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சூப்பரான யம்மியான இந்த கருவாட்டு குழம்பு நம்ம கேழ்வரகு களியில கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சூப்பரான காம்பினேஷன். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தக்காளி 4 கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய், நூக்கல், முள்ளங்கி, குடமிளகாய், முருங்கைக்காய் இதெல்லாம் நான் தேவைக்கு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு ஒன்று தட்டினது பூண்டு வச்சிருக்கேன். ஒரு பூண்டு தாளிக்கிறதுக்காக. கருவேப்பிலை 3 கீத்து உருவி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தேவைக்கு. வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 1 வெங்காயம் தாளிக்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா தக்காளி வெங்காயத்தை போட்டு அரைச்சிடலாம். தக்காளி 4 வெங்காயம் 2 அரைச்சி போட்ட பேஸ்ட்ல குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வாழை கருவாடு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வாழை கருவாடு நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு. இது பாருங்க, இந்த அளவுக்கு நான் கருவாடு எடுத்து வச்சிருக்கேன். காராமணி நைட்டே ஊற வச்சு காலையில நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தனியா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்ப நான் இந்த பாத்திரத்துலதான் நான் கருவாடு செய்ய போறேன். கருவாட்டு குழம்பு நல்ல கடாய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 2.5 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டதுக்கு அப்புறமே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தட்டின பூண்டை போட்டுடலாம். பூண்டு தட்டி போட்டா நல்ல வாசனையா இருக்கும். நம்ம கருவேப்பிலையும் நம்ம உருவி போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த எண்ணெய் தனியா மசாலா தனியா பிரியட்டும். நான் ஆக்சுவலி காலையில கருவாடு நம்ம வறுத்திருந்தோம். கருவாடு மீனும் வறுத்திருந்தோம். அந்த எண்ணெயை தான் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில கூட நீங்க சமைச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நல்லா எண்ணெய் தனியா மசாலா தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த காய்கறியை போட்டுடலாம். முருங்கைக்காய், நூக்கல், கொடமிளகாய், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். கத்திரிக்காய் நம்ம சமைக்கும் போது கட் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி கருப்பு வராது. நான் எல்லாத்தையும் முதல்ல நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். தனியா ஹாட் வாட்டர் போட்டு புளியை கரைச்சிட்டோம்னா அது சீக்கிரமா கரைஞ்சிடும். அதனால நான் அதை போட்டு கரைய வச்சிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா வயிறு சம்பந்தப்பட்ட நோய் போறதுக்கு, குடல் நோய்க்கும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் குடல் நோய்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கனால நான் முள்ளங்கி எடுத்திருக்கேன். நூக்கல் ரொம்ப நீர்ச்சத்து நிறைஞ்ச காய், அதனால நூக்கல் எடுத்திருக்கேன். கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும். இப்போ இந்த மசாலா சேர்த்து வச்சோம் இல்லைங்களா, அதுல தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த நூக்கல் பித்த நீரை உறிஞ்சி எடுத்துடும். இதயத்தை பாதுகாக்கிறதுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மாரடைப்பு முக்கியமா ஏற்படாது. அந்த அளவுக்கு நூக்கல் சத்துள்ளதுனால நான் எடுத்திருக்கேன். இப்ப பாதி வெந்ததுக்கு அப்புறம் அந்த காராமணி எடுத்து போட்டுடுறேன். காராமணி ஒரு 150 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா கூட அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற வகையான பயிர் தேவைப்பட்டாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஓரளவு குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து ஊத்திடலாம். இப்போ நல்ல கொதி வரட்டும். இந்த முள்ளங்கில விட்டமின் சி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் ரொம்பவே அதிகரிக்குது. உடலுடைய வெப்பநிலையை குறைக்குது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த முள்ளங்கி. குடமிளகாய் நான் எதுக்கு ஆட் பண்ணிருக்கேன்னா எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. புற்றுநோயிலிருந்து பாதுகாக்க உதவுது. ஏன்னா இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு புற்றுநோயை வராம தடுக்கிறதுக்கு இந்த காய் ரொம்பவே உதவியா இருக்கு. குடமிளகாய் நார்மலி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிருப்பாங்க. நான் இது குழம்புலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகாய் குழம்புல ஆட் பண்ணும்போது அதோடைய ஃபிளேவர் வரும். சிலத்தவங்களுக்கு இந்த ஃபிளேவர் பிடிக்கலன்னா நீங்க அந்த காயை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கருவாடை 1 by 1 போட்டுடலாம். இந்த கருவாடு கொடுவா கருவாடு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வாசனையா இருக்கும், ரொம்ப சுவையாவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான கருவாடு என்னன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இந்த குடமிளகாய் எலும்பு ஜாயிண்ட்ல மூட்டுக்கள்ல இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண்ணில் இருக்க விழித்திரையை பாதுகாக்கிறதுக்கும் இந்த குடமிளகாய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இவ்வளோ ஹெல்த்தி மிகுந்த காய்கறியை போட்டுதான் நான் இன்னைக்கு காராமணியோட கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு நம்ம செஞ்சிருந்தோம். சூப்பரா இது காலையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த எம்மியான ஒரு ரெசிபியை நாங்க கேழ்வரகு களியோட தான் நாங்க என்ஜாய் பண்ணோம். நீங்க மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.